வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான வெந்தயக்கீரை குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு, 2 பல்லு பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. அடுத்து ஒரு குக்கர்ல கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு கடுகு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம் எல்லாமே நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, அப்பதான் டேஸ்டா இருக்கும். இது கூடவே ஒரு 7-8 பல்லு பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னு 2 பழுத்த தக்காளி பழம் பெருசா எடுத்து இது மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளியையும் நல்லா வதக்கிக்கலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு கட்டளவுக்கு வெந்தயக்கீரையை நல்லா அலசிட்டு இது மாதிரி பொடியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினோன்னு நம்ம கீரையை இதில் சேர்த்திடலாம். 2 நிமிஷத்துக்கு இது அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க பருப்பை இது கூட சேர்த்திடலாம். கூடவே நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கோங்க. அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கடைசியா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துக்கோங்க. இப்ப குக்கர் மூடியை போட்டுடலாம். போட்டு ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்ப ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வெந்தய கூட்டு ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.